வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 3,50,000க்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் தற்போது வரை தபால் நிலையங்களில் தேங்கிக் உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் சுட்டிக்காட்டு. கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 15 மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். சோதனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் மீது அபத்தமான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக இலங்கை சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிப்பு. கொழும்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் அனுருகுமார தலைமையில் நேற்று இறுதியாக கூடிய 3 அமைச்சர்களுடனான உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள உப தபால் நிலையம் ஒன்றில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெரிய வருகையில் குறித்த தபால் நிலையத்தில் கடமையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர் வாக்காளர் அட்டைகளை வழங்கும் போது விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டமையால் கடமையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பதிலீடு எவரும் இல்லாததால் வாக்காளர் அட்டைகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடமாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த 8ஆம் திகதியுடன் வாக்காளர் அட்டை விநியோகம் செய்யும் காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது எமது உத்தியோகத்தர்களால் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் அரசாங்க அதிபரோடு கலந்துரையாடி தேர்தல் செயலகத்தின் அனுமதியோடு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் ஆராய்ந்து வருகின்றோம். அதே நேரம் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் நேரடியாக குறித்த தபால் நிலையத்திற்கு சென்று தமது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை தபால் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 98% தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ள போதிலும் 3,50,000க்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் தற்போது வரை தபால் நிலையங்களில் தேங்கியுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். எனவே இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றைய தினம் தபால் நிலையத்திற்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 15 மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது சிறப்பு பிரிவுக்கு 3040 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள அதே நேரம் அன்றாட தேர்வுகளை வழங்கக்கூடிய 1124 முறைப்பாடுகள் உள்ளன. அதன்படி உள்ளக கணக்காய்வு மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய 15 சிறப்பு விசாரணைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளதுடன் அவற்றில் 3 தற்போது முறையான உள்ளக தணிக்கைக்கு உட்பட்டுள்ளன என்றார். மேலும் இன்னமும் சில வெளியில் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தகவல்களை எடுத்து வருகிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தாம் எந்தவொரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை எனவும் மாறாக சுங்க கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு செயற்படுமாறு தமது உறுப்பினர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் இலங்கை சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனை தொழிற்சங்க நடவடிக்கையாக சிலர் சித்தரிக்க முற்பட்டாலும் அது அவ்வாறானதொரு நடவடிக்கை அல்ல என்று கூட்டமைப்பின் பிரதிநிதி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அண்மையில் வர்த்தகர்கள் குழு ஒன்று சுங்க அதிகாரிகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை அடுத்து இலங்கை சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. துறைமுக அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் துறைமுக வளாகத்திற்கு சென்று சுங்க அனுமதி பணிகளை ஆராய்வதற்காக சென்றிருந்த போது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அப்போது சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டெய்னர்களை சோதனை செய்வதில் அதிக நேரம் செலவிடுவதாகவும் சிலர் லஞ்சம் வாங்குவதாகவும் பல தொழிலதிபர்கள் குற்றம் சாட்டினர். குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு சுங்க சட்டத்தின் விதிகளின்படி மட்டுமே செயல்பட முடிவு செய்துள்ள அதே நேரம் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 1800 கொள்கலன்கள் துறைமுகம் வழியாக அகற்றப்படுவதோடு இலங்கை சுங்கத்தின் இடர் முகாமைத்துவ பிரிவு கணனி தரவு அமைப்பு மூலம் இயங்குகிறது. வெளிப்படையாக சட்டத்தின்படி செயல்படும் நபர்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். எனவே தினமும் செயற்படும் சுமார் 1000 கண்டெய்னர்களை ஸ்கேனிங் போன்ற எளிய சோதனைக்கு பிறகு சுத்தம் செய்ய முடிந்தது. சட்டத்திற்கு உட்பட்டு செயற்படுபவர்களிடமிருந்து எவ்வித குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை என சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதி தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் சுங்க மீறல்களில் ஈடுபட்டுள்ள மற்றொரு குழுவை கூட்டமைப்பு அடையாளம் கண்டுள்ளது. ஒரு நாளைக்கு இது போன்ற சுமார் 500 கொள்கலன்களை நாங்கள் சோதிக்கின்றோம். சுங்க அதிகாரிகளால் பரிசோதிக்கப்படும் கண்டெய்னர்களில் சுமார் 60% பாரிய சுங்க மீறல்களை கொண்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் உள்ளார்கள். அப்படிப்பட்டவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் மீது அபத்தமான குற்றச்சாட்டுகளை மட்டுமே கூறுகின்றனர். கொள்கலன்களை உத்தியோகபூர்வமாக பரிசோதிப்பதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்த சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதி அந்த செயற்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார்.
மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தங்காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விதரந்தனிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான லேண்ட் குரூசர் ரக சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்ட போது இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிபிட்டிய பல்லேகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணி ஊடாக மாத்தறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். மேலும் இந்த வாகனத்தை களத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10வது நாடாளுமன்றத்தை எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டுவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 70வது சரத்தின் மூலம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக பொது தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 196 உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் ஊடாக 29 உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக மொத்தம் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். இதேவேளை 3 அமைச்சர்களுடனான உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இறுதியாக கொழும்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் பதவியேற்கும் குழுவோடு புதிய அமைச்சரவையை நியமிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னர் கூடிய இறுதி அமைச்சரவை கூட்டம் இதுவாகும். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அமைச்சரவை அமைக்கும் வரையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை கூட்டம் இடம்பெறாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜாவர்தனவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய நிலாந்த ஜாவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட கோரிய மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அதன்போது நிலாந்த ஜாவர்தன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர நீதிமன்றத்தில் இதனை அறிவித்துள்ளார். இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு திகதியொன்றை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதன்போது நிலாந்த ஜாவர்தன சார்பின் முன்னிலையான சட்டத்தரணி உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் தமது சேவை பெறுநருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார்.